நார்மலாக நம்ம இந்த ஜிசல் நெல் வைக்கலாம் பரவலாக காய போட்டிருப்போம். அது எல்லாத்தையும் ஒன்றா குமிக்கிற மாதிரி இந்த எக்ஸல் பைக்கை யூஸ் பண்ணி ஜேஜி பிளானில் ஃப்ரண்ட் லோடர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மெத்தட் நம்ம இந்த பைக்கில் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 18 கேஜில் 2க்கு 4 அப்படிங்கிற சைஸில் தகர சீட் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ நம்ம அரை அடியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு 3க்கு 2 அப்படிங்கிற சைஸ் ஆக போகிறோம். இப்போ இந்த தகரத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஷேப்பில் வந்து வளைக்க போகிறோம். அதான் நமக்கு ரிஸ்க்கே. ஏன்னா இந்த தகரத்தை பென் பண்ணுற மிஷின் நம்மகிட்ட வந்து கிடையாது. நம்மளாக தான் வளைக்கணும். எப்படி வளைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த தகரத்தை அமுக்கி நெளிச்சு வளைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் முடியாத விஷயம். அதே மாதிரி ட்ரை பண்ணி காட்டுறேன் என்ன அது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். என்னோட ஃபுல் போர்ஸுமே நான் கொடுக்குறேன். இத்தி கூட அந்த தகரம் வந்து வளையவே இல்லை. இப்போ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண கட்டிலோட ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் இந்த சைடு உள்ள ஸ்கொயர் பைப் பக்கத்தில் இன்னொரு ஸ்கொயர் பைப்பை ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்கிற அளவுக்கு வச்சு நான் வெல்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச்சு கேப் வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம எடுத்த தகர சீட்டை உள்ளே விட்டுட்டு கீழ் வாக்கில் ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டாலே போதும் நமக்கு அழகாக பெண்ட் ஆயிரும். நான் 1 டைம் உள்ளே விட்டு எடுத்ததுக்கு எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதே மாதிரி நம்ம ஒரு 2 டைம் விட்டு எடுத்தாலே போதும் நம்ம நினச்ச மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வளைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வளைச்சாலே போதும். இப்போ இந்த தகர சீட்டை அப்படியே நம்ம இந்த ஷேப்பில் தான் வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீழே உள்ள எஜ்ஜெல்லாம் தரையில் தண்டுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதில் ஒரு சில இடம் தரையில் வந்து தண்டல, அதனால ஹேமரை வச்சு தட்டி ஒரே சமமாக இருக்கிற மாதிரி தட்டிக்கிடுவோம். அடுத்த 2 அடி நீளத்தில் 2 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மட்டும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நெட்டும் கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்கொயர் பைப்பை பிடிச்சி வளைச்சோம்னா அழகாக பெண்டாகி வரும். இதை எப்படி நம்ம வளைச்ச தகரத்தோட பேக் சைடில் எப்படி வச்சுக்கிடுவோம். அடுத்து நம்ம இன்னும் ஸ்கொயர் பைப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி நம்ம கட் பண்ணி வளைச்சிட்டோம். அது இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அந்த ஸ்கொயர் பைப்பை தகரத்து கூட சேர்த்து வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ ஸ்கொயர் பைப்போட ஒரு எண்டை அமுக்கி பிடிச்சி வெல்ட் அடிச்சுட்டு அதே போல் நெட்டுக்கு அமுக்கி பிடிச்சி வெல்ட் அடிச்சு போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஸ்கொயர் பைப்பு தகரத்தில் கரெக்டாக சீட் ஆகும். அப்படியே நம்ம அந்த ஸ்கொயர் பைப்பில் கட் பண்ண பார்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வெல்ட் அடிச்சு விட்ருவோம். இப்போ எப்படி நம்ம இந்த ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சோமோ அதே மெத்தடில் அந்த சைடில் ஸ்கொயர் பைப்பை வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்ததாக 3 அடி நீளத்துக்கு 2 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஸ்கொயர் பைப் இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். அதே போல் இன்னொரு ஸ்கொயர் பைப் அந்த சைடில் வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் அடிக்கிறதும் தகரம் கரெக்டான பொசிஷனில் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தகரம் ஸ்கொயர் பைப்பில் தண்டவே கிடையாது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தகரத்தை நல்லா இழுத்து பிடிச்சி ஸ்கொயர் பைப் கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த பக்கெட்டில் இந்த பக்கெட்டு தான் தரைக்கு வந்து போகும். பட் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா கீழே கிழிக்கும் போது தகரம் நெளிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு சின்ன இரும்பு பட்டை இந்த இடத்துல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு பக்கெட்டில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண பக்கெட்டை நம்ம எடுத்து எக்ஸல் பைக்கில் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். பட் இந்த நெல் வைக்கோலுக்கு வந்து எக்ஸல் பைக் வந்து ஓகே. கொஞ்சம் ஹார்டான மண்ணெல்லாம் தள்ள போகிறீங்கன்னா பெரிய பைக்கு சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு வண்டியோட பேக் புட்ரேஸ்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் அளக்கிறேன். ஒரு 5 அடி நீளம் வந்து வருது. இதே அளவு நீளத்தில் 1.5 ஸ்கொயர் பைப்பு ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த ஸ்கொயர் பைப்போட ஒரு எண்டில் நான் மார்க் பண்ணுறல இந்த இடத்துலையும் அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்தது 1/2 இன்ச் இரும்பு பைப்பு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம கட் பண்ண இடத்துக்கு நேரம் எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த இரும்பு பைப்பை இப்படி வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இந்த ஸ்கொயர் பைப்போட இன்னொரு சைடு அந்த இரும்பு பைப்பை அப்படியே மாற்றி வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிற வந்து நான் சொல்கிறேன். நம்ம அந்த சைடில் இரும்பு பைப்பை இப்படி வச்சு வெல்ட் அடிச்சிருந்தோம். இப்போ இந்த சைடில் இப்படி இருக்க மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். அதாவது 2 இரும்பு பைப்பு ஒன்று சேர்ந்த ஒரு ப்ளஸ் ஷேப்பில் வர்ற மாதிரி. இப்போ நம்ம பக்கெட்டை வண்டி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டிங் ஷாஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்படியே நீ பக்கெட்டை தூக்கி வண்டியோட ஃப்ரண்ட் சைடில் கரெக்டான பொசிஷனில் சென்டராக இருக்கிற மாதிரி நிறுத்திக்கிடுவோம். அடுத்தது 1/2 இன்ச் போல்ட் நட்டு வந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே டோர் கொண்டி ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு பீஸை போல்ட்டுக்குள்ளே வந்து போட்டுட்டு நம்ம கனெக்டிங் ஷாப்பில் இருந்து பைப் வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த போல்ட்டை விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோர் கொண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே நட்டை போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். இப்போ பக்கெட்டில் உள்ள ஸ்கொயர் பைப்பில் இந்த இடத்துக்கு நேராக அந்த கனெக்டிங் ஷாப்பில் உள்ள டோர் கொண்டியை சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இன்னொரு கனெக்டிங் ஷாப்ட்டு இந்த சைடில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். நீ நம்ம கனெக்டிங் ஷாப்ட்டை வண்டியில் இந்த இடத்துக்கு நேரம் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு அடி நீளத்தில் 2.25 இன்ச் இரும்பு பைப் வந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/2 இன்ச் போல்ட் நட்டும் எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த போல்ட் இந்த பைப்புக்கு மேலே எப்படி இருக்க மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ போல்டர் உள்ள நட்டை கழட்டிட்டு நம்ம கனெக்டிங் ஷாப்ட்டில் ஒரு பைப் வெல்ட் அடித்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போல்ட்டை மாட்டி அப்படியே அந்த பைப்பை பைக்கில் உள்ள புட்ரேஸில் மாட்டிக்கிடுவோம். இப்போ அப்படியே இதுக்கு மேலே நட்டை போட்டு லாக் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் அந்த சைடு ரெடி பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பக்கெட்டை வண்டியில் அசம்பிள் பண்ணியாச்சு. இனி இந்த பக்கெட்டை மேலே கீழே ஏறி இறங்குற மாதிரியான ஒரு மெத்தட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மோட்டார் செட்டப் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்காக ஃபஸ்ட்டு சைக்கிளோட பேக் வீல் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் சென்டரில் உள்ள இந்த வீல் கப்பை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
அடுத்த 2 இரும்பு பட்டை எடுத்து அந்த 2 இரும்பு பட்டையிலுமே ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம். இப்போ எடுத்து நம்ம வீல் கப்போட அந்த 2 சைடு ஆக்சில் போல்ட்ல இதை மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக இன்னொரு சின்ன இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இதை இந்த 2 இரும்பு பட்டை இணைக்கிற மாதிரி இப்படி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த பிரிவில் ரிவேஸ்லேயே நம்ம சுத்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிரிவில் இப்படி சுத்த விடாமல் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 24 வோல்ட் மோட்டரை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த கிளாம்பு அப்படியே இதுக்கு மேலே மாட்டிக்கிடுவோம். இப்போ சின்னதாக பைக் செயின் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இந்த பிரிவில்குள்ளே வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ இந்த செயின் எடுத்து பிரிவில்லையும் மோட்டரில் உள்ள சின்ன ப்ராக்கெட்லேயும் மாட்டிக்கிட்டு 2 நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு இரும்பு பிளேட்டுக்கு மேலே இருக்க மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். 6 mm திக்னஸில் 2 இரும்பு பிளேட் வந்து எடுத்துருக்கிறேன். இது 2 ஒன்று சேர்த்தாப்புல ஃபஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே செயின் எதுவும் கலர்தா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே ரன் ஆகுது. அப்படியே இந்த மோட்டர் செட்டப்பை வண்டியில் இந்த இடத்துலேருந்து ஃப்ரேம் எடுத்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த இடத்துல உள்ள ஸ்பேர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஃபியூல் டேங்க் அப்படியே பின்னாடி கொஞ்சம் தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து ஃப்ரண்ட் சைடு ஸ்கொயர் ஷேப்பில் ஃப்ரேம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மோட்டார் செட்டை இந்த ஃப்ரேமுக்கு மேலே எப்படியே வச்சுட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக பிரேக் கேபிள் ஒரு சைடு ஹெட் இருக்க மாதிரி ஒரு சைடு நார்மலாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பிரேக் கேபிள் இந்த வீல் கப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போக்ஸ் மாட்டுறதுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு ஹோல்ஸில் உள்ள விட்டு வெளில எடுத்துக்கிடுவோம். அப்படியே கேபிளோட இன்னொரு எண்டை பக்கெட்டில் இரும்பு பட்டை வெல்ட் அடிச்சு அதில் ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறேன். அதுக்குள்ளே கேபிளை விட்டுட்டு லாக் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். மோட்டருக்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே ஏறுறது இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2 2H சுவிட்ச் மூலம் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கிறோம். பட் இந்த 2H சுவிட்ச் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதுக்கான ரீசன் என்ன அப்படி வந்து சொல்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிறதுக்கான சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சுருக்கிறோம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இப்போ இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் நமக்கு வந்து அருமையாக தூக்கும். பார்த்தீங்களா, அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா ரிட்டன் வந்து இறங்குது. இதுதான் என்னால் சரி பண்ண முடியல. அந்த சுவிட்ச் வச்சோம்ல, அது வந்து ஏற்றுறதுக்கு இறங்குறதுக்கு தான் வச்சோம். ஆனால் ஏறிடுது. பின்னாடி வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீழே இறங்கிடுது. அதான் சரி பண்ண முடியல. அதுக்கு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் ஒத்தையும் பண்ணியிருக்கோம். என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த லிவர் இங்கே எடுத்து விட்டோம்னா இந்த ஸ்கொயர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே உட்காந்துரும். நம்ம ரிட்டன் இந்த லிவர் எடுத்து விட்டால் தான் இது வந்து கீழே இறங்கும். எப்படி சொல்கிற மாதிரிங்க, இப்போ மேலே ஏறுது பார்த்தீங்களா, டக்குன்னு எடுத்து விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அழகாக வந்து உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. நமக்கு பக்கெட் மேலே தூக்குனாக்கள் நிற்கும். ரிட்டன் இப்போ கீழே இறக்கணும்னா மறுபடியும் மேலே ஏற்றிட்டு லிவர் எடுத்து விட்டு விட்டால் போதும், அது பாட்டில் அழகாக இறங்குதுங்க. அவ்வளோதாங்க, ஆல் ஓவர் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த சின்னதாக ஒரே ஒரு ஒர்க்கு, அதாவது பெயிண்டிங் ஒர்க் ஒத்தி முடிச்சிருவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இந்த வண்டியோட லுக்கு, இந்த லுக்குக்கான ரேட்டிங் நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிற வந்து மறந்துடாம கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இப்போ நான் ஒன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். நம்ம இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா மோட்டர் வந்து ரன் ஆகுது. மோட்டர் ரன் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் கப்பு இருக்குல்ல, அதை ரொட்டேட் பண்ணி நம்ம பிரேக் கேபிள் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பிரேக் கேபிள் சுற்றி மேலே வந்து பக்கெட் வந்து இழுத்துருது. அவ்வளோதான். இந்த பக்கெட்டை தூக்குறத பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சூப்பராக தூக்குது. இப்போ அப்படியே பக்கெட் ஏற்றி மேலே லாக் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து இவ்வளோ வெயிட் வந்து வச்சுருக்கிறோம். உலட்டுதா இல்லை நமக்கு பர்ஃபெக்டாக போதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிடுவோமா. இன்னும் வண்டிக்கு பெட்ரோலே ஊற்றலைங்க, அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இழுக்குமான தெரியல, டார்க் வேறு. அவ்வளோதாங்க, மூவ் ஆயிடுச்சுங்க. இப்போதைக்கு ஷேக்கிங் எதுவும் தெரியல. ஸ்லோவாக போகும்போது ஷேக்கிங் எதுவும் தெரியலைங்க. அதுவே கொஞ்சம் ஸ்பீடாக போன வச்சுக்கோங்களேன், இன்னைக்குள்ள பக்கெட் வந்து அங்கிட்டு ஆடுதா, அப்போ லைட்டாக உலட்டுது. இங்கே பாருங்கள், அப்போ கொஞ்சம் பேலன்ஸாக தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ரூபா பேலன்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஈஸியாக தாங்க இருக்குது. அந்த பக்கெட் வந்து ஆடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ஆடுதுங்க இப்போ. பட் இந்த பக்கெட் இப்படி தான் கொண்டு போகலாம் கிடையாது. நம்ம அந்த பக்கெட்லேருந்து கேண்டிங் சாப்பிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போல்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கலட்டி கூட நம்ம தேவையான இடத்துக்கு போயிடலாங்க. அதனால தான் மெயினாக போல்ட் மெத்தட் கொடுத்தது, கலட்டி ஈஸியாக எடுக்கிற மாதிரி. நல்லா உலட்டுது. இந்த ஸ்டேரிங் வளைக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, இந்த ஹாரன் பையெல்லாம் பார்த்தீங்களா சென்டரில் ஸ்டேரிங் மட்டும் வளையும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. அதாவது நம்ம ஓட்டும் போது அந்த லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நல்லா இருக்குங்க, ஓரளவு கண்ட்ரோல் வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது தான் அப்படி இருந்துச்சு, போக ஓரளவு ஓகே. இப்போ இந்த இடத்துல வண்டி நான் வளைக்கிறேன், எப்படி வளையிற ஒத்தையும் பாருங்கள். இந்த ஸ்டேரிங் மட்டும் தான் வளையும், அது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நிற்கும் பாருங்களேன்.
அவ்வளோதான். அழகாக சுற்றி ஒரே இடத்துல இருந்து அப்படி வளைச்சாச்சுங்க. ரோட்டில் போகிறோம் ஏன்னா வண்டி டிஃப்ரெண்டாக போகுது அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க. மினி ஜேஜிபி மாதிரி இருக்குல்ல. இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எனக்கு ஓகே. பட் யாராச்சும் ஃபஸ்ட் டைமாக ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு ஓட்டுறது. நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும். சின்னோண்டு எக்ஸலில் தான் ஓட்டுறோம். ஆனால் லாரி ஓட்டுற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு அந்த ஹேண்டில் பாரு டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த ஃப்ரண்ட் லோடர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி அந்த நெல்லெல்லாம் காயப்படுவாங்க தலை அங்கே வந்து போயிருந்தோம். பட் இது சீசன் டைம்னால நிறைய பேர் அந்த இடத்துல நெல்லை காயப்போட்டு உட்காந்துருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று இருந்துச்சுங்க. பார்க்க நல்ல பொட்டலாக இருந்துச்சு. அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே தான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்திருக்க இடம் கொஞ்சம் லாங் அப்படின்றதுனால பக்கெட்டை வண்டியிலேருந்து தனியாக கழட்டி தான் எடுத்துக்கு வந்தோம். இப்போ அதை ஒன்று அசம்பிள் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வண்டி ரெடி. ஃபஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா வைக்கக்குளம் இருக்குல்ல, அதை காய போட்டு எப்படி ஒன்றா குமிக்க முடியுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை யார்கிட்டையும் வைக்கக்குளம் போகும்போது தானே எவ்வளோ கட்டி எவ்வளோ இல்லையா? 150 ரூபாயா? 2 கட்டு கூடியா போதுமையா? இறக்கி விடியா? என்ன வைக்கக்குளம் விற்கிறாள்? வைக்கக்குளம் கட்டு சைஸ் கூட இல்லை, வண்டிக்குள்ளே இருக்க வெளியே வாயா. அதை வைக்கக்குளம் பிரித்து கொடுத்துட்டு போயா. ஓகே போதும் இவனே காய போட்டுருவோம். ஏன்டா டைட்டன் உள்ள கட்டி வச்சுக்கிறியா? அவுக்க முடியலடா. அப்படி அறந்துருச்சுடா. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒரு உள்ள வைக்க குளத்தை அருமையாக காய போட்டாச்சு. இனி இந்த எல்லா வைக்க குளத்தையும் நம்ம வண்டியை யூஸ் பண்ணி குமிக்கிறது தான் வேலையே. இப்போ என்ன பண்ணுறோம்னா பக்கெட்டை கீழே இறக்குறோம். அவ்வளோதாங்க. பக்கெட் இறக்கியாச்சு. பக்கெட்டில் எப்படி தான் முடிக்க போகுது அப்படின்னு தெரியல. அவ்வளோதாங்க அல்டிமேட்டு. அது பாட்டில் அருமையாக தள்ளுது. இப்போ என்ன பண்ணாலும் பக்கெட் அப்படி மேலே ஏற்றுறோம். ஒரே தள்ளு தான் எல்லா வைக்கலும் ஒரு இடத்துக்கு போயிடுச்சுங்க. இந்த 2 தள்ளெல்லாம் போய் எல்லாத்தையும் ஒன்றா குமிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதா இதில் என்ன நமக்கு பைக் வந்து ஒன்று கண்டிப்பாக நம்மகிட்ட வேணும். ஒரு பழைய பைக்கு ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் ஒரு 3 ரூபாய்க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். மெட்டல்ஸு அதுக்கப்புறம் மோட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து இதிலேயே செட் பண்ணி இந்த இன்ஜினிலே தானே அதுவும் ஓடுது. இல்லை அது அந்த பக்கெட்டு மேலே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கு மட்டும் 12 வோல்ட் 24 வோல்ட் மோட்டர் வந்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் மூவிங் மட்டும்தான் பைக்கு. அது எதில் அது பெட்ரோலில் ஓடுது அந்த இது பைக்கா? இல்லை மோட்டருக்கு பேட்டரிங்க வச்சுருக்கோம்ல. நான் அந்த ஃப்ரெண்டு லோடரை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேனோ அது எல்லாத்தையுமே அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க. நெல், சோளம், தேங்காய் கொப்பரை, அதுக்கப்புறம் கடலை, இது எல்லாத்தையும் குமிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது அண்ணன் வந்து பார்த்துட்டு இது எல்லாமே இந்த இதில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணதையும் பார்த்து இது இப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே இப்போ நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஒரு டைம் பக்கெட்டை ஏற்றி இறக்கும் போது அந்த லிவருக்கு வந்து கை டக்குன்னு போகணும். அது ஒரு மெயினான விஷயம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
இந்த இடத்துல எவ்வளோ குமிக்க முடியுமோ அந்தளவுக்கு குமிச்சாச்சு. என்ன சொல்ல வரேன்னா பேஸ் வந்து பத்தலை. நம்ம சுற்றி வர வண்டியை சுற்றி குமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கும்பலாக குமிக்கலாம். பட் இதுக்கு இங்கே எங்கிட்டு வண்டி போகாது, ஏன்னா இங்கிட்டு பள்ளம், இதுக்கு மேலே போக முடியாது. ஓரளவுக்கு நல்லா குமிச்சாச்சுங்க. அடுத்த நெல்லுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 2 மூட்டை கறிக்கை வந்து எடுத்துருக்குறோம். இதை அப்படியே காய போட்டுட்டு இது எப்படி குமிக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அல்டிமேட்டுங்க, ஒரு நெல் மிச்சப்படுத்தலைங்க, கீழே அப்படி எல்லாத்தையுமே தள்ளிடுச்சு. ஓகேங்க, நம்ம எதிர்பார்த்ததோட வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெல், கடலை, தேங்காய், கொப்பரை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான யூசேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நானே சொல்லக்கூடாது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறந்தால் கமெண்ட் தட்டி விட்டுருக்காங்க. இதே மாதிரி வேறு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.